கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்புக்குரியவர்களே, குட்னஸ் ஆஃப் காட், இறைவன் அருளுகிற நன்மைகள். இறைவன் என்று சொன்னாலே நன்மை செய்கிறவர் தான். எந்த சூழலிலும் கைவிட்டு விடுகிற தேவனாக அவருடைய செயல்பாடுகள் இருப்பதில்லை. மனிதனுடைய அன்பு மாறலாம், மனிதர்கள் மறைவாக நின்று சூது பேசலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் பட்சத்துல பட்சமாயிருந்து அவர்களை ஆற்றி தேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே தான் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்கிற வார்த்தை வருகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் பார்க்கிற வார்த்தை ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், இறைவன் முழுமையானவர். ஆனால் இறைவனுடைய படைப்புகளே முழுமையாய் படைத்த மனிதன் அவன் பாழ்பட்டபடியினாலே he is a imperfection. அவன் குறைவுள்ளவன், அவனுடைய சிந்தனை குறைவுள்ளது, அவனுடைய செயல் குறைவுள்ளது. எதையும் முழுமையாக செய்ய அவனால் இயலாது. நமக்கு நன்றாக தெரியும், சில குடும்பங்களில 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வரும். என்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லியும் அவனை மட்டுமே கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லியும் யோசிப்பது உண்டு. ஆனால் தாய் தகப்பனை பார்த்து கேட்டால் நான் எல்லோரையும் ஒரே விதமாகத்தான் பாவிக்கிறேன் என்று சொல்வார்கள். பாருங்கள், பிள்ளைகளுடைய பார்வையில தகப்பன் தாய் தகப்பன் அப்படி, தாய் தகப்பனுடைய பார்வையில இப்படி. ஆண்டவர் சொல்லும் பொழுது படைப்பாளரை விட்டு ஒதுங்கினவர்கள் படைப்பாளரின் தன்மையிலிருந்து மாறுபட்டவர்கள் என்பதை சொல்லுகிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பொல்லாதவனாகி இவனே இப்படி செய்யறான்னாக்க இந்த மக்களை நான் செய்யாம இருப்பேனா? ஐம் த காட் ஆஃப் லவ். நான் மக்களை நேசிக்கிறேன், என் படைப்புகளை அங்கீகரிக்கிறேன், படைப்புகள் பாழ்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னையே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அன்புக்கு அளவிட முடியாது, அவருடைய அன்புக்கு அளவிட முடியாது. அப்போ இந்த ஃபாதர் shown the love with concern. இன்றைக்கு ஆண்டவர் அந்த அன்பை கரிசனையோடு கூட செலுத்தி இருக்கும் பொழுது நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனை காட்டிலும் இறைவனுடைய தன்மை உயர்வானது. என்ன சொல்லலாம்? காட்ஸ் சுப்பீரியாரிட்டி, அவருடைய மேன்மை தன்மை, இஸ் பவர். என்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தம்மிடத்துல உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இஃப் ஐ ஆஸ்க் காட், நான் இறைவனிடத்துல கேட்பேன் என்று சொன்னால் என்னுடைய குறைகளை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். ஒரு காட்டில ஒரு முனிவர் தவம் இருந்தாராம். அந்த தவத்தில் இருந்த பொழுது அங்கே பல மிருகங்களின் தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருந்தது. பல்வேறு அலட்சியங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் சேதங்களுக்கும் ஆட்பட்டவராய் அவர் காணப்பட்டார். அப்போ ஒரு நாள் அவர் கடவுளை நோக்கி சொன்னார், நான் இத்தனை சங்கடத்துல இருக்கிறேனே, நீர் என்னை பார்க்க கூடாதா என்று சொல்லி. நான் உன்னை பார்க்கிறேன், நீ என்னிடத்துல தவம் இருக்க விரும்புகிறாய், ஆனால் ஒன்றையும் நீ கேட்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இங்கும் அதைத்தான், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செம்மையானதை செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
இன்றைக்கு கேட்கிற பொழுது பெற்றுக்கொள்கிற நிலை நமக்கு உண்டு. கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்று சொல்லி, ஆனாலும் நான் அவரிடத்துல தஞ்சம் அடைய விரும்புகிறார். இறைவனிடத்துல தஞ்சம் அடைவோம். அவருடைய நன்மையின் வரங்கள் நம்மை சொல்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட தேவையுள்ள மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவை இன்னது என்று நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் கேட்ட தேவைகளையும் கேட்க மறந்த தேவைகளையும் தேவரீர் தாமே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீர் நல்லவர் என்பதை புரிந்து உமை ருசித்து சாட்சி வர உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல் பிதாவே. ஆமென்.